அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வவுனியாவுக்கு மூவ் பண்ணிட்டோம். அப்பாண்ட சொந்த ஊர் வவுனி. அந்த இடத்துல கஜி வீடியோஸ் இருந்தது. இப்போ ஒன்று சயின்ஸ் ஹோலுக்கு போவாங்க, இல்லாட்டி சயின்ஸ் வேர்ல்டுக்கு போவாங்க, இல்லாட்டி அந்த ரெண்டுக்கு போவாங்க. நாங்கள் அப்படி இல்லையே பார்த்தீங்கன்னா நல்லூர் சயின்ஸ் அகாடமி அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாக்கள் எத்தனை பேர் அப்படியே நின்றது. ஹோல் இருந்தது, அன்பொழி இருந்த இடம் இப்போ ஐடியலாக மாறிட்டு எல்லாம் முந்தி ஒரு பூங்கா மாதிரி இருந்தது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னை பற்றி சொல்லி கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அதாவது ஷரண் வ்ளாக்ஸ்ன்றது யார் அப்படின்றது தான் இந்தியான் வீடியோவாக இருக்க போகுது. இப்போ நான் பிறந்தது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லாவியில். ஏன்னா அந்த நேரம் அப்பாவுக்கு அங்கே தான் போஸ்டிங், அப்போக்கு அவர் மேல் நர்ஸாக இருந்தவர். அப்போ அங்கே தான் வேலை செஞ்சுடுவோம் மல்லாவி ஹாஸ்பிட்டலில். இப்போ அங்கே தான் நான் பிறந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வவுனியாவுக்கு மூவ் பண்ணிட்டோம். அப்பாண்ட சொந்த ஊர் வவுனியா. அப்போ வவுனியாவுக்கு போயிட்டோம். அப்போ நர்சரி படித்த காலம் முழுக்க நான் இருந்தது வவுனியாவில். அதாவது 5 வயசு வரைக்கும் வவுனியாவில் இருந்தேன் நான். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் வந்துட்டோம். யாழ்ப்பாணம் வந்துட்டு முதலாவதாக இப்போ முதலாம் ஆண்டு செய்கிறதுக்காண்டி அப்படியே அங்கே வவுனியா வைரவ புளியங்குளம் இருக்குது தானே, அங்கே தான் முதல் பட்டகாடு. அதுக்கு பிறகு கூமாங்குளத்தில் இருந்தாங்க. முதல் ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் பட்டகாடு. நர்சரிக்கு போயக்குள்ள கூமாங்குளத்துக்கு போயிட்டோம். அங்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த கிரவுண்டோட பேர் எனக்கு வடிவ தெரியலை, என்னென்னு சொல்கிறேன்ட்டு. அந்த கிரவுண்டுக்கு அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்ற ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணி விடுறேன். அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு யங்ஸ்டார்ஸோ என்னோ அப்படி தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்னு நினைக்கிறேன். அந்த கிரவுண்ட்ஸுக்கு பக்கத்தில் கிட்ட தான் நான் முதல் இருந்தது. எங்கள் நர்சரியும் அது கிட்ட தான் இருந்தது. அப்போ அங்கே 5 வயசு மட்டும் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து என்ன அம்மாண்ட ஊர் வந்து நைனாதேவி யாழ்ப்பாணம் பக்கம். இப்போ நாங்கள் இந்தியாவில் வந்துட்டோம். ஸ்கூல் அதுகளுக்கும் ஈஸியான்ட்டு இந்தியாவில் வந்துட்டு முதலாம் ஆண்டில் இருந்து ஹிந்து பிரைமரிக்கு பிறகு அங்கேருந்து ஜெஃப்னா இண்டு காலேஜ் ஏஎல் வரைக்கும். அதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு நான் முதலே சொல்லி இந்த ஸ்லிட்டில் படித்தேன்னா அதே நேரம் கலனியிலையும் படித்தேன். கலனியில் அது என்னெல்லாம் கதை அது எல்லாத்தையுமே நான் இதில் வீடியோவில் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரேன். இப்போ நான் முதலாம் ஆண்டில் வந்ததுலேருந்து இங்கே படித்த இடங்கள் போய் வந்த இடங்கள் இப்போ நான் எங்கெல்லாம் தெரிஞ்சு நான் எல்லா இடத்தையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இப்போ எங்களை ஸ்கூலுக்கு கிட்ட தான் இருக்கிறேன். முதலாவது பிரைமரிக்கு போயிட்டு அங்கே இருந்து அப்படியே வருவோம், ரோடராக வருவோம், அங்கங்கே எல்லாம் போகணுன்னு சொல்லி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ஸ்கூல், ஜெஃப்னா இண்டு பிரைமரி. முதலாம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் இங்கே தான். முந்தி ஸ்கூல் இப்படி இருக்குல்ல, இது சில கட்டிடங்கள் எல்லாம் முந்தி இருக்கையில் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு ஸ்கூல். உள்ளுக்கு போய் பார்த்தா நல்லா இருக்குமா, நான் விடுவாங்களா தெரியாது. இப்போ என்ன மாதிரியே இங்கே படித்த கணக்க பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் இங்கே ஹிந்து பிரைமரியில் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எந்த வருஷம் படிக்கிறீங்க என்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். முந்தி இப்போ வேன் வருதுன்னா நாங்கள்லாம் இதுக்குள்ளே நிற்போம். 2001 நான் பிறந்த 97, 2003 நினைக்கிறேன். 3 முதலாம் ஆண்டு படிக்க வந்தேன்னா. இப்போ நாங்கள் வேனில் வந்து போயக்குள்ளே இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்போ இந்த இடங்களுக்குள்ள நாங்கள் நிற்போம். வேன் வந்த பிறகு வெளியில் போய் வேனில் ஏறுறது. உள்ளுக்கு போகலாமான்றதான் தெரியலை. இப்போ நல்லா மாற்றிட்டேன். இது முதல்ல ஒரு ப்ரே ஹோல் இருந்தது. ப்ரே ஹோல் அங்கால கனகரத்ன மண்டபம் இருக்குது தானே, அதில் ப்ரே ஹோல். இப்போ இந்த இடமெல்லாம் கிளாஸாக மாறிட்டு இப்போ ஒரு நாள் உள்ளுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போய் ஃபுல்லாக ஸ்கூலை சுற்றி காத்தோணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அது ட்ரை பண்ணணும் இருக்கா, செஞ்சு பார்ப்போம். இப்போ நீங்களும் ஸ்கூலை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே எல்லாம் முந்தி ஒரு பூங்கா மாதிரி இருந்தது. நாங்கள் விளையாடி கொண்டு தெரியலாம். சர்க்கேஸ் அதில் எல்லாம் இருக்கும். அந்த பின்னோடைக்குள்ளால் நாங்கள் சில நேரம் வந்துடுவோம் இந்த இடத்துக்கு. ஏன்னா முன்பக்கத்தால் வந்தால் பிடி கொட்டுருவோம், பின்னோடைக்குள்ளால் வர்றது. இப்போ அந்த பூங்கா இல்லை. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முந்தி அன்பொழி இருந்த இடம் இப்போ ஐடியலாக மாறிட்டு. என்னென்னு சொன்னால் ஆம்புலன்ஸை தவறிட்டார். அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஐடியல் வந்துட்டு. இப்போ இதில் முந்தி அன்பொழி இருக்கே. இப்போ நாங்கள் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கல பேரண்ட்ஸுன்ற சாய்ஸ் எப்போவுமே அன்பொழிக்கு தான் கூடுதலாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்த முன்னாலே 2-3 பேட்ச் அப்படி எல்லாம் இருந்தது. அப்போ ஸ்கூல்லேயும் நான் ஆம்புலன்ஸ் இருந்த கிளாஸ் தான், இங்கேயும் ஆம்புலன்ஸ் இருந்தேன். நல்லா சாரோட நல்ல ஒரு பொண்டு இருந்தது. அது இப்போ தவறுனா அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே என்ன கனாலம் இங்கே வந்தோம். இப்போ முந்தி அன்பொழி இருந்தது. பிறகு இப்போ ஐடியல் வந்துட்டு இந்த இடத்துல. இப்போ
அன்பொழி வந்து ஹிந்து பிரைமரி ஸ்கூலுக்கு பின்னாலே இப்போ புதுசாக கிரவுண்ட்ஸ் வந்து அந்த கிரவுண்ட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு டியூஷன் நடந்துகிட்ருக்கு. அன்பொழி பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி நீராவியடி குளம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் 4ஆம் ஆண்டு படிக்க இருந்தது. அதுக்கு பிறகு கஸ்தூரியா ரோட்டில் இப்போ இந்த ரவுண்ட் அபவுட்டு கிட்ட ஒரு இடத்துக்கு வந்தது. அதில் ஒரு பிரிண்டர்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கு மாறினது. இப்போ முந்தி படித்தாக்களுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இங்கே வந்து நாங்கள் படித்தோம்னா பக்கத்தில் இந்த கடை இருக்குது தானே, இதில் வந்து ஜூஸ் வண்டி குடிக்க கொண்டுருவோம். ஜூஸ் பண்ணுறது மற்றது டியூஷனுக்கு தேவையான சாமான் எல்லாம் இல்லை பக்கத்து கடையெல்லாம் வாங்குறது. முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, இந்த அம்மா ஜூஸ் அதில் எல்லாம் வர மாதிரி நவி ஜூஸ்ன்னு ஒரு ஜூஸ் கடை இருந்தது, ஜூஸ் இருந்தது. அவங்கண்ட ஜூஸ் தான் அந்த நெல்லிகிரஸ் ஜூஸ் மற்ற சர்பத் ஜூஸ்ன்ட்டு அதுதான் முந்தி நல்லா ஃபேமஸாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு சில வேலை ஞாபகம் இல்லை, நான் எந்த கதையை சொல்லி கொண்டு வரேன்னு அதுக்குள்ளே கனவேற்ற ஞாபகங்கள் வந்து போகலாம். இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் இப்போ நல்லா புனரமைச்சு பெருசாக்கி வச்சாச்சு. அதில் பவிலியனும் கட்டியிருக்கீங்கன்னா அதோட முக்கியமான இடம் முந்தி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கஜி வீடியோஸ் இருந்தது. முந்தி எல்லாம் சீடி தானே அந்த இடத்துல. இப்போ வேலை நடந்து ஒன்று இருக்குது, அந்த இடத்துல கஜி வீடியோஸ் இருந்தது. இப்போ மனோரா தியேட்டர்கிட்ட மாறிட்டு அப்போ ஸ்கூல் முடிஞ்ச போய்க்குள்ள நிறைய பேர் படம் இல்லாட்டி கேம் அதிலெல்லாம் அங்கே வாங்கி கொண்டு வர சிடி. இதுதான் நான் 6ஆம் ஆண்டுலேருந்து 7 வரைக்கும் படித்த ஸ்கூல், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் ஆண்டுலேருந்து 7 வரைக்கும் இருக்குது. அதோட 7க்கு கொமர்ஸும் டெக்கும், இந்த பக்கம் 7 மேத்ஸ் பயோ பிளாக். அந்த மேல் மாடியில் தொங்கல் இருக்கிறது தான் எங்களை வகுப்பு 7ல் படிக்கிறதுக்குள்ள. அதுக்கு முதல்ல இந்த 1வது வகுப்பில் இருந்தாங்க, பிறகு மேல் தொங்கல் வகுப்புக்கு 2வது வருஷம் போயிருக்கலாம் அங்கே மாறிட்டேன். இப்போ ஸ்கூல் ஃபுல்லாக மாறிட்டு உள்ளுக்கு இன்னும் கணக்க முந்தி சைக்கிள் பார்க் கொண்டு இருந்தது. அந்த இடமெல்லாம் இப்போ கட்டடங்கள் வந்துட்டு இப்போ வகுப்புகள் வந்துட்டு அந்த இடங்களில். அதோட இந்த பக்கம் மட்டும் என்ட்ரன்ஸ் இருந்தது, இப்போ மற்ற பக்கமும் என்ட்ரன்ஸ் வந்துட்டு அதுவும் பாவிக்கலாம். ஸ்கூலும் உள்ளுக்கு ஒரு கேட்டுட்டு போய் எடுத்து வீடியோ எடுக்கணும். இப்போ நாங்கள் படித்து முடிச்ச அப்புறம் தான் கணக்க முன்னேற்றங்கள் வந்துருக்கு. நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்கூல் முன்னாடி அந்த எல்லோரும் பேர்ஸ் பேட்ச் சொன்னாங்க, அப்படி சொன்னது தான் எங்களுக்கு முதல் பீக்கெல்லாம். ஆனால் அதுக்கு பிறகு ஸ்கூல் இப்போ நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டு நான் சொல்கிறதா நான் விளையாடி தெரிஞ்ச எல்லாருமே இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் அந்த கோவிலுக்கு பின்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது முந்தி, இப்போ அதுவும் முடிச்சிட்டினா. அதுக்குலாம் இப்போ ஸ்கூல் முடிஞ்சால் அதுக்குள்ளே வந்துருக்கிறது, இல்லாட்டி டியூஷன் முடிஞ்சால் அதுக்குள்ளே வந்துருக்கிறது. இப்போ அந்த இடம் இல்லை. இப்போ நாங்கள் 6ஆம் ஆண்டு வந்தோடனே ஒரு எல்லோரும் அந்த டியூஷன் போலிக்கிட்டுருவோம். என்ன இப்போ நான் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுலேயும் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டில் ஸ்காலர்ஷிப் அதற்கும் போகிறது தான் முந்தி. ஆனால் 6ஆம் ஆண்டு வரைக்குள்ள எந்த டியூஷனுக்கு போகிறேன்ட்டு அந்த பெரிய ஒரு இது இருக்கும். அப்பேக்குள்ளே நாங்கள் வந்து அப்பேக்குள்ளே இருந்ததும் கொஞ்சம் டியூஷன் தான். அதில் வந்து இந்த எடிசன் அகாடமி 6ஆம் ஆண்டில் எங்கே தான் படித்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் இங்கே சயின்ஸ் அகாடமி என்றுக்கு நல்லூரில் அங்கே படிக்க வலிக்கிட்டேன். பிறகு திரும்ப இருக்கா எடிசன் அப்படி மாறி முந்தைய ஒரு அந்த கொட்டில போய் அங்கே ஒரு மாடி கட்டிடம் ஒன்று இருந்தது. இப்போ டியூஷனே ஃபுல்லாக மாடி கட்டிடமாக மாறி எல்லாம் மாறி போச்சு. முந்தின காலத்தில் வந்து டியூஷனில் இந்தந்த சேர் மாதிரி இருக்கணும் வந்துட்டு ஒழிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குள்ளே இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஏஎல் படித்த காலம் 2016-17 டியூஷன்ன்றது எப்படி மாறி போச்சுன்னா இந்த சார்கிட்ட குரூப் கிளாஸ் அப்படின்னு மாதிரி. இப்போ டியூஷனில் இருந்த சார் மேரை விட இப்போ குரூப் கிளாஸ் தான் நடக்கிறது, மற்ற தனி சார் மேரின கிளாஸ் நடக்கிறது, அப்படி எல்லாமே மாறி போச்சு. இப்போ ஒரு டியூஷன்லேயே எல்லா சார் மேரும் இருக்கிறன்றதை தாண்டி இப்போ அவையவேண்ட டியூஷன் மற்றது அவையோட குரூப் கிளாஸ் இந்த மாதிரி தனித்தனியாக மாறி போச்சு. அது அப்படியே என்னன்னு சொல்கிற ஒரு பெரிய டியூஷனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் இல்லாமல் போய் இப்போ திரும்பவும் இப்போயும் டியூஷன் இருக்குது. இப்போ எடிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக கட்டிட்டாங்க. ஆனால் என்ன மாதிரி இயங்குன்றது இயங்க நிலைமை என்ன மாதிரி என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அன்றது வடிவாக தெரியலை எனக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நல்லூர் சயின்ஸ் அகாடமி. நான் கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன்.
ஸ்ட்ரிக்டாண்டா அவ்வளோத்துக்கு ஸ்ட்ரிக்ட். நீங்கள் லீவு போட்டிங்கன்னா அதுக்கு முதலே பெர்மிஷன் வாங்கணும். அப்படியே ஸ்ட்ரிக்டாக தான் டியூஷன் நடக்கும். எப்படி ரைசர்ன மெத்ஸ் கிளாஸும் அந்த மாதிரி. நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா சார் முதல் மறக்காமல் கீழே கமெண்ட்ல போடுங்க. இப்போ ஏழுக்கு மேத்ஸ் பயோ படிக்க போகிறோம்னு சொன்னால் 2 டியூஷன் தான் நீங்கள் போட்டியாக இருக்கும். ஒன்று சயின்ஸ் வேர்ல்டு, மற்றது சயின்ஸ் வேர்ல்டு. முதல்ல சயின்ஸ் ஹோல் இருந்தது, அதுக்கு பிறகு குமரன் சார் அங்கேருந்து வந்த பிறகு சயின்ஸ் வேர்ல்டு ஓப்பன் பண்ணவர். அது நாங்கள் ஏழு படிக்க வரைக்குள்ள தான் அப்படி 2ஆக பிரிஞ்சது. இப்போ எல்லோரும் ஒன்று சயின்ஸ் ஹோலுக்கு போவாங்க, இல்லாட்டி சயின்ஸ் வேர்ல்டுக்கு போவாங்க, இல்லாட்டி அந்த 2க்கு போவாங்க. நாங்கள் அப்படி இல்லையே, நாங்கள் இங்கே ஒரு டியூஷன் அங்கே ஒரு டியூஷன். வேறு என்இசி இருக்குது தானே, என்இசிலேயே மேட்ச் பேயோக்கு இருந்தது. அங்கே அப்படி மாறி மாறி மேட்சுக்கு ரவி சார்ட்டு அப்படி எல்லா இடமும் மாறி மாறி போய் கொண்டிருந்தது. ரவி சார் கிளாஸையும் கொண்டு காட்டிட்டு வார். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிஎம், அதாவது எங்களை ரவி சார் கிளாஸை கிட்ட தான் நிற்கிறேன். மேத்ஸ் படிப்பிக்கிறேன். இப்போ மேட்சுக்கு இங்கே ஏஎல் மேட்ச் படிக்கிறவங்களுக்கு ரவி சாரை கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன். இப்போ முந்தி இங்கே தான் படிச்சுட்டு கேட்க என்னன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சார் ஸ்ட்ரிக். அப்போ டேக்குள்ளே எங்கள் ஸ்கூலில் இந்த பஸ் ட்ரிப் போகிறதாங்க. அப்போ நாங்கள் ட்ரிப்புக்கு போயிட்டோம். இங்கே எக்ஸாமோ என்னவோ. அப்போ நாங்கள் ட்ரிப்புக்கு போயிட்டு தம்பி சரிப்பட்டு வராது என்ற அந்த இப்போ கிளாஸுக்கு போயில கட்டடிச்சிட்டோன்னு சொன்னால் பேரண்ட்ஸை கூட்டினா இல்லாட்டி லீவ் பண்ணணும் அந்த மாதிரி. அப்போ நாங்கள் ஒரு செட்டு அப்படியே இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாக்கள் எத்தனை பேர் அப்படியே நின்றது. அதில் நான் ஒரு அப்போ இங்கே முடிஞ்ச பிறகு சயின்ஸ் ஹோல் இருக்குது தானே, சயின்ஸ் ஹோலில் செந்தில் ராஜ் சார் டைம், மற்றது இன்னொரு சார் இங்கிலீஷ் மீடியம் சார் இருக்கிற அவர் டைம் போயிருந்தேன். செந்தில் நாதன் சார் அங்கே சயின்ஸ் ஹோலில். பிறகு ஃபர்ஸ்ட் சை முடிஞ்சு செகண்ட் சைக்கு வரைக்குள்ள சயின்ஸ் வேர்ல்டு இருக்குது தானே குமரன் சார்னு, அங்கே செந்தில் ராஜ் சார்கிட்ட போனேன். அப்படி அதான் சொன்னேன், போகாத டியூஷனும் இல்லை படிக்காத சார் நேரம் இல்லைன்னு. ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய பேர்கிட்ட போயிடல, டயசர்ட்டெல்லாம் போனதில்லை. ஃபேமஸாக எனக்கு அந்த ஃபேமஸான சார் நேரம் நிறைய பேர்கிட்ட போனதில்லை தான் சொல்ல போனேன். ஃபிசிக்ஸுக்கு குவன் சார், குமரன் சார், அண்ணா தம்பி 2 பேர்ட்டையும் படிக்கினான். மற்றது நிறைய பேர்கிட்ட ஃபிசிக்ஸ் வேறு இடங்களையும் படிக்கினான் தான். அப்படி கணக்கு பேர்கிட்ட படிச்சு கடைசியாக என்ன நடந்தன்றதை நாங்கள் இப்போ போக பார்ப்போம். இப்போ நாங்கள் சயின்ஸ் ஹோலுக்கிட்ட வந்துருக்கிறோம். கெமிஸ்ட்ரி நான் கலாமிஸ்டையும் படிக்கிறேன். இதுதான் சயின்ஸ் ஹோல். இங்கே நான் ஃபிசிக்ஸும் படிச்சிருக்கிறேன், கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கிறேன், மேத்ஸும் படிச்சிருக்கிறேன், எல்லாமே படிச்சிருக்கிறேன். கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி படித்தது இவர் யார் இப்போ பெனோன். அந்த முதல் சிவத்திரன் சார் இருக்க படிச்சிருக்கேன். அடுத்தது மேத்ஸ் 2 பேர்டையும் படிச்சிருக்கேன், சிவரன் சார், செந்தில்நாத் சார்கிட்ட. ஃபிசிக்ஸ் பிரபாசர்டையும் படிக்கிறேன். மற்றது சோதிலிங்கம் சார் கனவேறு தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தில் இருந்து படிப்பிச்சார். இப்போ அவர்கிட்ட இங்கே மகேஸ்வரன் சார் படிப்பிச்சார். ஆனால் ஸ்கூலில் எங்களுக்கு அவர் கிளாஸில் கெமிஸ்ட்ரி. அப்போ அது போயில்லை. கெமிஸ்ட்ரி எனக்கு பெருசாக ஓடாத ஒரு பாடம் சொல்லலாம். ஓடாதன்றதை விட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச ஒரு பாடம். அப்போ செகண்ட் சை படிக்க என்ன செஞ்சேன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி இப்போல்லாம் ஐடி எடுத்தோம். ஐடி குமரன் சார் ஸ்கூலில் எங்களுக்கு OL வரைக்கும் வர்ற கிளாஸ் டீச்சர். ஐடிக்குன்னு சொன்னால் அந்த காலத்துலேருந்து குமரன் சார் தான் போகிறது. ALITயும் அவர் தான் படிக்கிறேன். FSI 3 years தான் டியூஷன் குழம்பி எல்லா இடத்துக்கும் போனோம்னு சொன்னால் அதான் பிரச்சனை. நாங்கள் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கணும், டியூஷனுக்கு மட்டும் போய் எல்லா இதுக்கும் மாறி டியூஷனுக்கு போய் கொண்டிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் படிக்கிற நேரம் சரியாக குறையும், அதோட ஸ்ட்ரெஸ் ஆகும். கணக்கு இடம் மாறி போய் படிச்சுட்ருக்கேன். இப்போ செகண்ட் சையில் கொஞ்சம் அளவாக படித்து செகண்ட் சைக்கு B2C. இப்போ கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு ஐடி எடுத்தேன், அதுக்கு C ஃபிசிக்ஸும் C மேத்ஸுக்கும் B அதை ஃபஸ்ட்லேயே பண்ணியிருக்கலாம் என்று பிறகு தான் யோசித்தேன். சரி ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் இயலாதானே. அப்புறம் அப்படியே கேம்பஸுக்கு போனேன். கேம்பஸ் முதலாவது ஸ்லிட்டுக்கு தான் போனேன். செகண்ட் சைட் முடித்த உடனே ஸ்லிட்டுக்கு போயிட்டேன். ஸ்லிட்டுக்கு போய் படித்து கொண்டு கேட்கல இந்த கேம்பஸுக்கு அப்ளை பண்ணி போட்டு தான் போயிருந்தேன். அப்போ ஸ்லிட்டில் படித்து கொண்டு கேட்கல இங்கே கலானி கேம்பஸ் கிடைச்சது. அது ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐடியும் MITயும் போட்டிருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே எழுதி பாஸ். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அந்த MIT அது மாதிரியான கோர்ஸ் கிடைக்கல. ஃபிசிக்கல் சயின்ஸ் ICT என்ன கிடைச்சி. சரி ஓகே, ஐடி சம்மந்தமாக தானே இருக்குது, இங்கே ஒன்று செஞ்சுட்டு அங்கால மெட்டது மாதிரி செய்ய நண்பன் ஒருத்தர் போயிட்டுருக்கார். அடுத்தது அவன்கிட்ட கடையை தான் கேட்டுறதுக்கு இருந்தேன். ஏன்னா
இங்கே இதுக்கு பக்கத்துலேயே சாப்பாடு கடைன்னா என் அப்பா அந்த ஃப்ரெண்டு இப்போ போன ஃப்ரெண்டு அப்பாண்ட கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் கூடுதலாக. இப்போ இந்த கதைக்கு கேம்பஸ் கதைக்கு வரேன். அப்போ ஃபஸ்ட் சைடில் 3 இயர்ஸ் தானே, அதுக்கு அப்ளை பண்ணி ஒன்றும் பெறாது. இப்போ செகண்ட் சை அப்ளை பண்ணாரு. இது ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடி கலனி கிடைக்கும். என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க புத்தகத்தில் போட்டுருக்கிற கோர்ஸ் வேறு, அங்கே போனால் அங்கே வந்த கோர்ஸ் வேறு. நான் யோசிச்சேன்னா ஓகே இங்கே சாஃப்ட்வேர் செய்கிறதுக்கு இங்கே ஸ்லிட்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்யத்தான் போனேன். அப்போ சரி அங்கே வேறு ஒரு ஃபீல்டு இப்போ சைபரோ அப்படி ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் செஞ்சுட்டு இங்கே இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐடியை முடிப்போம். உண்டு பார்த்தா உள்ள கேம்பஸ் தொடங்கினா இப்போ தான் தெரியும் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடின்னு அவங்க வெளியில் போட்டு உள்ளே வச்சிருக்கிறது கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும். ஐடிக்கு ஏண்டா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வருது, அவங்க திரும்ப ஏல நடந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி கொண்டு ஒழிக்கிட்டாங்க. என்னடான்னு போய் பார்த்தா இப்போ 2 கேம்பஸ்லாம் இருந்தது. அந்த கோர்ஸ் வந்து 2 கேம்பஸுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஒன்று ஜெயவர்தனபுரம், 2வது கழனி. ஜெயவர்தனபுரம் எல்லாம் ஃபுல்லாக ஐடி தான். ஆனால் கழனியில் அந்த லெக்சரர் ஃப்ரீயாக இருக்கிறாரு சொல்லி போட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அதில் டிப்ரெஸ் ஆகி இப்போ நான் போடுறது 3வது பேட்ச் அந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணி. எங்களோட சீனியர்ஸுக்கும் பெருசாக ஒரு வேலை வாய்ப்போ இல்லாட்டி அந்த கோர்ஸால் ஒரு நல்ல வந்து வரையில. அதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் செய்ய போனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அதெல்லாம் செய்யலாம். இப்போ பார்த்தேன் சரி இல்லை அதை ட்ராப் பண்ணிவிட்டு இதை முடிப்போம். வந்து ஸ்லிட்டை முடிக்கிட்டு அதுக்கு பிறகு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொடுக்க நினைப்பேன். இப்போ முதலாவது டிஜிட்டல் மைக்ரோ சர்வீசஸ் என்ற ஒரு கம்பெனியில், அது ஃபுல்லாக ரிமோட், அதெல்லாம் இன்டர்ன்ஷிப் செஞ்சேன்னா அது இப்போ கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க. இந்த ப்ரொஜெக்டை அது என்ன ஃபாரின் ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சோன்ட்டு இருக்கிறது அவங்களுக்கு அவுட் சோர்சிங் வந்து இப்போ தேவையில்லை இந்த மாதிரி. அப்படி வந்துட்டு பிறகு வேர்ச்சஸாக்கு போனேன். வேர்ச்சஸாக ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பிரிட்டிஷ் டெலிகாம் வந்து அவங்களோட டொமைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ சிஸ்கோ லேப்ஸ் வந்து இது வந்து சிஸ்கோன்னு ஒரு லார்ஜஸ்ட் ஃபுட் செயின் உண்டு. இப்போ யூகே, யூஎஸ் மற்றது ஃப்ரான்ஸ் அப்படின்னு கணக்கு நாடுகளில் இருக்குது. இப்போ அதுண்ட ஸ்ரீலங்கா ஹெட் ஆஃபீஸில் தான் நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் அதில் தான் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ என்னை பற்றி சொல்ல சொல்லிங்க, இப்போ என்னை பற்றி ஓரளவு என்னால் சொல்லக்கூடிய எல்லாமே சொல்லியிருந்தேன். நான் எங்கே படித்தேன், என்னென்ன செஞ்சேன் எல்லாமே இப்போ என்ன ஒர்க் பண்ணி கொண்டு. இப்போ யாழ்ப்பாணமாக குழம்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருப்பேன். இப்போ எனக்கு ஹைப்ரிட் ஒர்க் தான். நான் மாதத்தில் ஒரு 5 நாள் போனால் காணும். இப்போ சில வேளை அங்கேயே நிற்பேன், ஒரு 2-3 கிழமை நிற்பேன் அங்கே. இல்லாட்டி இங்கே மாறி நிற்கிறதான் இப்போ வெளியே போய் கொண்டிருக்கு. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இல்லாமல் அங்கேயும் போகிறது இங்கேயும் போகிறது அப்படி. அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் ஏதாவது இடம் பார்க்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கொழும்புல பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அந்த இடங்களுக்கு போயிட்டு போடுவேன். அதே மாதிரி நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் ட்ரிப் அதில் போய்க்கல அந்த வீடியோக்களும் சேனலில் முதல் போட்டு கொண்டு வந்தேன். இனியும் அதில் போடுவேன். இப்போ நாங்கள் எங்கேயும் போனோம்டா அப்படியான விஷயங்களும் நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புறேன். சில பேருக்கு சில ஞாபகங்களை முட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த இடங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும். இப்போ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சொன்ன ஃப்ரெண்டு அப்பாட கடை ஒன்று இருக்கேங்க, அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிப்போம். இன்னொரு வீடியோவில் உங்களை சொல்லிடுறேன். நன்றி. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கடை இருந்தது. இப்போ இதில் லத்திகாஷ் ஜிம் இருந்தது. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். டியூஷனுக்கு போயிட்டு வர்றவங்க சில பேர் போவாங்க. மேல் மாடியில் இருந்த ஜிம், இதுக்குள்ளாம் முதல் நியூ வேர்ல்டு ஜிம்மும் இருந்தது. நாங்கள் ஸ்கூல் முடிச்சு அதாவது ஏஎல் தொடங்கின காலத்தில் இப்போ ஜிம் அந்த காலத்தில் சொல்கிறேன்னா ஒரு 2-3 தான் இருந்தேன் யாழ்ப்பாணத்தில். ஒன்று நியூ வேர்ல்டு, அடுத்தது இந்த லத்திகாஷ், அதுக்கு பிறகு கொக்குவில்ல ஃபிட்-ஓ-ஃபை. அப்போ இதில் சில பேர் டியூஷன் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே சாப்பாடு கடை இருக்குது. ஓனர் வந்து அங்கே ஜூஸ் கடை ஒன்று வச்சுருந்தார் அந்த லேனுக்குள்ளே. அதுவும் நல்லா இருக்கும். அவர்கிட்ட ஜூஸும் மற்றது சமோசா அதெல்லாம் அவர்கிட்ட சாப்பிடும், நல்லா இருக்கும். இப்போ அந்த கடை இல்லை. இதுதான் என் ஃப்ரெண்டு கடை. முந்தி நிறைய பேர் வந்துருப்பேன், வெளி மாவட்டத்துலேருந்து வரார்கள், மற்றது இங்கேருந்து வரார்களும் கிண பேர் டியூஷனில் கேப் வந்து சொன்னால் இங்கே வந்து சாப்பிட்டு போயிடுவோம். இந்த வீடியோ இதோட முடிப்பேன். நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் எந்த லைஃப் அப்படியே காட்டுற மாதிரி கொண்டு போனேன். நிறைய பேருக்கு உங்களை இதில் ஞாபகம் வந்துருக்கும். பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.